கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட நாம் ஜெபித்து இந்த நாள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் உம்முடைய வேதத்தில் காணப்படுகிறதான உம்முடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் உமக்காக காரியங்களை செய்தார்கள், என்னென்ன செய்தார்கள், அவர்கள் எப்படி உமக்காக வாழ்ந்தார்கள் என்பதை குறித்தும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பா, நாங்கள் அவைகளை கற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகள் எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக, உதாரணங்களாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டவர்களாய் நாங்கள் உமக்காக எப்படி எதை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களை சகல சத்தியத்தின் பாதையிலும் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் தாமே எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் உமக்காய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களில் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையை குறித்தும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே நாம் பிலிப்பு என்று சொல்லப்படுகிறதான நபர் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அதாவது பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவனுடைய சகோதரராயிருந்த அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவருடைய சகோதரன் யோவான், அதற்கு பிற்பாடு பிலிப்பு என்று சொல்லி 5 நபர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்திலே நாம் புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக ஒரு அரசியல் களத்திலே இருந்ததான, அரசியலிலே காணப்பட்டதான ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் இருந்தவர்களை குறித்தும் வாசிக்கிறோம். அவருடைய பெயர் ஏரோது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆகையினால அவர் வாழ்க்கையை குறித்து ஒரு சில காரியங்களும் அவருடைய குடும்பத்திலே இருந்ததான நபர்களை குறித்து நாம் வேதத்திலே எங்கெங்கே எந்த ஏரோதை குறித்து வாசிக்கிறோம், இந்த ஏரோது என்கிறவர் யார் என்பதையெல்லாம் நம்ம கடந்த வாரங்களிலே பார்த்தோம். இன்றைக்கும் கூட பிலிப்புவிற்கு அடுத்த நபராக நமக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது பர்த்தொலோமேயு என்று சொல்லப்படுகிறதான ஒரு நபரை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பர்த்தொலோமேயு என்று சொல்லப்படுகிறதான நபரை குறித்து நம்ம 12 சீஷர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதான மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மார்க்கு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த இடங்களை தவிர வேறு எந்த சம்பவத்திலாவது நாம் இந்த பர்த்தொலோமேயுவை குறித்து வாசிக்கிறோமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த பெயரை நாம் வேறு எந்த இடங்களிலும் வாசிப்பது இல்லை. ஆனால் இந்த 12 சீஷர்களுடைய, அப்போஸ்தலர்களுடைய பெயர் பட்டியல் இருக்கிறதான 4 இடங்களிலே தான் நாம் இந்த பெயரை வாசிக்கிறோம். இதன்படி நாம் ஒரு காரியத்தை தான் புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களில் ஒருவர். இவர் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக இருந்தார். இதுதான் இந்த 4 வசன இருப்பிடங்களிலிருந்தும் வேதத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தியாக காணப்படுகிறது. வேறு ஏதாவது இவரை பற்றி நமக்கு வேதத்திலே வேறு எங்காவது ஏதாவது ஒரு குழு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியமும் இல்லை அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1ஆம் வசனத்தையும் கூட நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது தான் இது எந்த நேரத்திலே நடந்த சம்பவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். யோவான் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். யோவான் 21:1-2 வசனங்கள்.
இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு தரிசனமாகிவிட்டார். 2 முறை தரிசனமாகிவிட்டார், அவர்களோடு பேசியிருக்கிறார். இப்பொழுது அதற்கு பின்பு இன்னொரு முறை அவர்களுக்கு கடற்கரையிலே தரிசனமாகிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்போ அங்கே இருந்தவர்கள் யார் யார் என்று சொல்லி ஒரு பெயர் பட்டியல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் பட்டியலிலே நாம் பார்க்கும் பொழுது சீமோன் பேதுரு, திதிமு என்னப்பட்ட தோமா, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேல், செபதேயுவின் குமாரர் 2 பேர், அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது. இப்போ இத்தனை பேர் இருக்கிறார்கள். 1 2 3 4 5 6 7 பேர் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 7 பேரில் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களின் பட்டியலில் பெயரிடப்படாத ஒரு நபரை குறித்து நாம் இங்கே பார்க்க முடிகிறது. யார் அப்படின்னு சொன்னால், கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேல் என்று சொல்லி ஒரு நபரை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ சீஷர்களாகத்தான் அங்கே கூடியிருக்கிறார்கள். அங்கே இயேசு தரிசனமாகிறார். அதற்கு பிற்பாடு நாம் பார்க்கும் பொழுது இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அப்போது இவர்கள் கூடியிருக்கிறதான அந்த நேரத்திலே பேதுரு ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், நான் மீன் பிடிக்க போகிறேன், நீங்கள் யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அவர்களும் நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி அவரோடு கூட போனார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இதில் சீஷர்களுடைய பெயர் பட்டியலில் இல்லாத ஒரு நபருடைய பெயர் இருக்கிறது. இந்த நபர் பர்த்தொலமேயுவாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கு முழுமையாக இது அவர்தானா என்று சொல்லி வேறு எந்த ஒரு குழுவும் நமக்கு இல்லை. ஆகையினால இந்த நபர்தான் பர்த்தொலமேயுவாக இருக்கலாம். அவருக்கு இன்னொரு பெயர் பர்த்தொலமேயு என்று சொல்லி இருக்கலாம். பர்த்தொலமேயு என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு அர்த்தம் சொல்லுகிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், பர் என்று சொல்லி வரும் பொழுது மகன் என்று பொருள்படுகிறது. ஆகையினால இந்த பர்த்தொலமேயு என்று சொல்லை நாம் பார்க்கும் பொழுது அரமேய மொழியிலே என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தல்மாயின் மகன் என்று பொருள்படும். தல்மாயின் மகன் என்று பொருள்படும். இதை வைத்து பார்க்கும் பொழுது இவர் தல்மாயினுடைய மகனாக இருப்பதினாலே பர்த்தொலமேயு என்று சொல்லி இவருக்கு பெயர் வந்திருக்கலாம். ஆனால் இவருடைய பெயர் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அது நாத்தான்வேல் என்று சொல்லி இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதற்கு பெரிய ஒரு இவர்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறதற்கு வேறு எந்த சாட்சியமும் இல்லை. ஏனென்றால் இவர் சீஷர்களோடு கூட இருக்கிறார். இப்போ மீன் பிடிக்க செல்லும் பொழுது செல்லுகிறார். இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கிறதினாலே இந்த பெயர் சொல்லப்படுகிறது. ஆனால் இது உண்மையிலேயே இப்படிதான் என்று சொல்லுவதற்கு வேறு எந்த சாட்சியும் நம்மிடத்திலே கிடையாது. ஆகையினாலே பர்த்தொலமேயுவை குறித்து சீஷர்களின் பட்டியலில் வாசிக்கிறோம் என்பதோடு நாம் நிறுத்தி கொண்டாலும் சரிதான். அல்லது நாத்தான்வேல் தான் அந்த பர்த்தொலமேயு என்று சொல்லி நாம் ஒரு கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது அது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் அப்படி ஒரு கனெக்ஷன் பாரம்பரியத்திலே அந்த நாட்களிலே இருந்ததானவர்கள் சொல்லுகிறார்கள். இது ஒத்து போகிறதாக தான் இருக்கிறது. இந்த நாத்தான்வேல் தான் அந்த பர்த்தொலமேயு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நமக்கு எந்த இடத்திலும் பர்த்தொலமேயு என்னப்பட்ட அல்லது பர்த்தொலமேயு என்று சொல்லப்படுகிற
நாத்தான்வேல் என்று நாம் எங்கேயும் வாசிப்பது இல்லை. இப்போ மற்ற நபர்களை குறித்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறதான வேளையில் நமக்கு வேதத்திலேயே அது கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்க முடிவதில்லை. ஆகையினாலே இதை நாம் எந்த விதத்திலே பொருத்த முடியும் என்றும் தெரியவில்லை. ஆனால் ஒருவேளை இவர் நாத்தான்வேலாக இருப்பார் என்று சொன்னால் இவரை குறித்து இன்னும் ஒரு சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பு என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர் அவரை போய் அழைத்து வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அறிமுகப்படுத்துகிறதான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவும் நாத்தான்வேலை குறித்து பேசும் பொழுது அவர் உபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி அவருக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த காரியங்களை எல்லாம் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது யாரை குறித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பர்த்தொலமேயுவுக்கு அடுத்ததாக தோமா என்று சொல்லப்படுகிறதான நபரை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தோமா, இப்போ தோமா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்திற்கு வருகிற விஷயங்கள் என்னென்ன நீங்கள் சொல்லலாம். தோமா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஞாபகத்திலே வருகிறதான விஷயங்கள் என்ன? ஏசப்பாக்கு அடிப்பட்ட இடத்துல கை வச்சு பார்க்குறேன்னு சொன்னது. ஓகே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்து தரிசனமான பொழுது, அதாவது முதன்முறையாக தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமான பொழுது அவர் அங்கே இல்லை. அவர் வந்தவுடனே மற்ற சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் அவரை நேரில் பார்த்து அவருடைய அந்த ஆணிப்பட்ட காயத்தில், விழாவிலப்பட்ட காயத்தில் நான் கைவிட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப போகிறது இல்லை, அதையெல்லாம் நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிற விஷயம்தான் நம்ம எல்லாருக்கும் அவரை சொன்ன உடனே ஞாபகம் வருகிற ஒரு விஷயம். ஓகே, வெரி குட். வேறு ஏதாவது இந்த விஷயம் ஒன்று? ஓகே, சொல்லலாம். தெரியலையே மேம். ஓகே, அப்போது இந்த விஷயம் நமக்கு ஞாபகத்தில் வருகிற, உடனடியாக நம்முடைய ஞாபகத்துக்கு வருகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவும் வந்து நீ வேண்டுமானால் சோதித்துப்பார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு விஷயமும் இருக்குது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அவர் அப்படி செய்தாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு அங்கே சொல்லப்படலை. ஆனால் அவர் இயேசுவினால் கடிந்து கொள்ளப்பட்டது போல ஒரு விஷயம் நமக்கு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்தங்க சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறதான ஒரு காரியம் இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலும் விசேஷமாக நம்ம அநேக பிரசங்கங்களை கேட்பது உண்டு. தோமா மட்டும்தான் சந்தேகப்பட்டார், தோமாவுக்கு ஒரு சந்தேகம், நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை. தோமா சந்தேகப்பட்டார், இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தாரா இல்லையா, நான் பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்லி ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு அவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லுகிறதையெல்லாம் நம்ம அநேக பிரசங்கங்களில் கேட்டிருக்கிறோம். இப்போது இந்த மகதலேனா மரியாள் போய் அந்த கல்லறையின் இடத்துல பார்த்து வந்து சீஷர்களிடத்தில் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது இந்த மற்ற ஸ்திரீகளும் இந்த மகதலேனா மரியாளும் போய் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். அப்பொழுது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு சுவிசேஷத்தில் உள்ள அந்த உயிர்த்தெழுதலின் சம்பவத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே நம்ம வாசிக்க முடியும். அதிலும் யோவான் சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்க முடியும், பேதுருவும் யோவானும் ஓடி போய் அதை பார்க்க போனாங்க அப்படின்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஒரு சம்பவம் நமக்கு சொல்லப்படும் பொழுது அப்படியே நம்ம நம்பி விடுகிறதற்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது. ஓடி போகிறாங்க கல்லறையினிடத்திற்கு. உண்மைதானா, இந்த ஸ்திரீ சொல்லுகிறது உண்மையா, அங்கே இயேசுவின் சரீரம் இல்லையா, அவர் உயிர்த்தெழுந்து விட்டாரா அப்படின்றத போய் பார்க்க போனார்கள் அப்படின்னு பேதுருவை குறித்தும் யோவானை குறித்தும் வாசிக்கிறோம். ஆனால் அவர் தரிசனமானதை சொன்ன பொழுது தோமா நம்பவில்லை. அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அதை அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் அதிகமாக நம்ம இவரை வைத்து தான் பிரசங்கம் கேட்குறோம். ஆகையினால நமக்கு இந்த சம்பவம் ஞாபகத்திலே இருக்கிறது. ஓகே, அப்போ தோமாவை குறித்து நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திலே இருக்கிறது. இன்னொரு காரியம் இந்தியர்களாகிய நமக்கு அதிகமாக ஞாபகத்தில் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், அவர்
நம்ம இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில், அதுவும் விசேஷமாக நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள மாநிலத்தில் சென்னையில் உள்ள பகுதியில் தான் அவர் தேவனுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். ஆகையினால தான் அங்கு இருக்கிறதான ஒரு இடம் சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லி அறியப்படுகிறது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சாந்தோம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுகிற ஒரு ரோமன் கேத்தலிக்க திருச்சபை ஒன்று நம்ம சென்னையில் பார்க்க முடிகிறது. அங்கே தான் அவருடைய உடலின் சில பகுதிகள் இருக்கிறதாக, அவரை அங்கே தான் அடக்கம் பண்ணினார்கள். பிற்பாடு அவருடைய எலும்புகளை எடுத்து வேறு ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். இப்படின்லாம் சொல்லி அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் இந்தியாவிற்கு வந்தார், தமிழ்நாட்டிலே வந்து ஊழியம் செய்தார் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் அவர் எப்படி மரித்தார், உண்மையிலேயே அங்கே தான் மரித்தாரா இல்லை என்ன அப்படின்னு சொல்லி அநேக கதைகள் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அவரை தான் ஈட்டியால் குத்தி கொன்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் மயிலை அப்படின்னா மயில் அந்த ஒரு பறவையை வந்து அவர்கள் வந்து வேட்டையாடுவதற்காக சென்ற பொழுது அதற்காக எய்யப்பட்ட அம்பு இவர் மேலே போய் பட்டு அவர் இறந்து விட்டார், மற்றபடி அல்ல என்று சொல்லப்படுகிறதான கதை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுகிறார்கள்னு சொன்னால், சோழ மன்னன்ட்ட இவர் அடிமையாக விற்கப்பட்டதை போலவும், அல்லது சோழ மன்னன் இவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இவருக்கு அரண்மனை கட்ட சொன்னதாகவும், அந்த அரண்மனையை வந்து அவர் தன்னுடைய கனவுல பார்க்குறாரு. அதே போல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நேர்த்தியான சிறந்த அரண்மனையை கட்டுறதுக்கு அவர் ஆளை தேடின பொழுது, இந்த தோமா அவருக்கு கட்டித்தருவதற்காக அவருடைய கரத்திலிருந்து பணத்தை வாங்கி கொண்டு அந்த வேலையை அவர் செய்யலை. ஆகையினால் அந்த சோழ மன்னன் கோபப்பட்டு அவரை வந்து சிறையில் போடுறாரு. தன்னுடைய சகோதரனுக்கு தன்னுடைய ஆட்சியை வந்து கொடுக்குறாரு. ஆனால் தன்னுடைய சகோதரன் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாகவே சீக்கிரமாக மரித்து போனார். மரித்து போன அவர் மறுபடியும் உயிரோடு வராரு. உயிரோடு வந்து அவர் வந்து சொல்கிறாரு, தோமா சொன்னது போல் பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு அரண்மனையை கட்டியிருக்கிறாரு, நான் அதை போய் பார்த்துட்டு வந்தேன், சொர்க்கத்தில் அப்படி ஒரு அரண்மனை உங்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுகிற விதமாக ஒரு கதை புனையப்பட்டிருக்கிறது. இப்படி தோமாவோடு தொடர்பு படுத்தி அநேக சம்பவங்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், அவர் கேரளா பகுதிக்கு சென்று ஊழியம் செய்ய போன போது அங்கே இருந்ததான இந்த இந்து மதத்திலே காணப்படுகிறதான பூசாரிகளோடு அவருக்கு ஒரு பேச்சுவார்த்தை உரையாடல் நடைபெற்றதாகவும், அவர்கள் தண்ணீரை எடுத்து மேலாக இப்படி தண்ணீரை வந்து மேலாக அள்ளி எறிந்து ஒரு பூஜை செய்து கொண்டிருக்கிறதான வேளையிலே இவர் போய் அவர்களிடத்தில் பேசி இவர் சொல்லுகிறார், உண்மையான தேவன் உங்களுடைய தேவனாக இருந்தால் ஏன் மேலே போகிற தண்ணீரை உங்கள் தெய்வம் அங்கீகரித்து கொள்ளக்கூடாது, அது ஏன் மறுபடியுமாக கீழேயே வந்து விடுகிறதே, அப்படி என்று சொன்னால் நீங்கள் அது உங்கள் தெய்வத்திற்கு செய்கிறதாக இருக்காதே என்றெல்லாம் சொல்லுகிற ஒரு உரையாடல் நடந்ததாகவும், அப்பொழுது இவர் எங்களுடைய தேவன் உண்மையானவர், நான் வேண்டுமானால் அப்படி செய்கிறேன், நீங்கள் பாருங்கள் அந்த தண்ணீர் மறுபடியுமாக கீழே வராது என்று சொல்லி இவர் தண்ணியை அள்ளி மேல் நோக்கி எறிந்த பொழுது அந்த தண்ணீர் கீழே வரவில்லை. அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிற இப்படி அநேக காரியங்கள் தோமாவோடு இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் எவை உண்மையானவை என்று ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் உண்மையானது என்னவென்று சொன்னால், அவர் தம்முடைய இரட்சகராக இருந்த தம்மை அழைத்த தேவனுக்காக ஊழியம் செய்தார். அவர் இந்தியாவிற்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக பகுதிகளிலே சுவிசேஷமாக அறிவித்து தேவனுடைய காரியத்தின் நிமித்தம், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்ததின் நிமித்தம் அவர் தேவனுக்காக மரித்தார் அப்படின்றது தான் நமக்கு தெரிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போது இந்த தோமாவை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறதான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடு சந்தேகப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயம்.
இன்னும் என்னென்ன இந்த தோமாவை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, தோமாவிற்கு இன்னொரு பெயர் இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், திதிமு என்று அவருக்கு இன்னொரு பெயர் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. தோமாவிற்கு இன்னொரு பெயர் இருந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னால் திதிமு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை நம்ம இப்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்தோம். தோமா என்னப்பட்ட திதிமு அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தோமா என்று சொல்லுவதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இரட்டையர் என்று சொல்லி அர்த்தம். தோமா என்பதற்கு இரட்டையர் என்று பொருள்படும். இது அரமேய மொழியிலையும் கிரேக்க மொழியிலையும் இந்த இரட்டையர் என்பது தான் அவருடைய பெயருக்கு அர்த்தமாக இருக்கிறது. சிறியர்கள் தோமாவை குறித்து சொல்லும் பொழுது யூதாஸ் தோமா என்றும் அழைத்திருக்கிறார்கள். தோமாவை யூதாஸ் தோமா என்று சொல்லி சிறியர்கள் அழைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இவர் கிபி 52ஆம் ஆண்டு கடல் வழியாக பயணித்து இந்தியாவை வந்தடைந்ததாக நம்ம வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. இன்னொன்று என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஜூலை 3ஆம் தேதி இவர் இந்தியாவில் ஈட்டியால் குத்தப்பட்டு தேவனுக்காக உயிர் நீத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே இவருடைய உடல் இந்தியாவிலே அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆனால் பிற்காலங்களிலே அவருடைய உடலின் சில பகுதிகள் எடுத்து செல்லப்பட்டு எடேசா என்று சொல்லப்படுகிறதான இடத்திலே பத்திரப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுகிறார்கள். இவரை குறித்து, இந்த தோமாவை குறித்து சொல்லும் பொழுது இவர் இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று சொல்லியும் அறியப்படுகிறார். தோமா இந்தியாவின் அப்போஸ்தலன் என்று சொல்லியும் அறியப்படுகிறார். அதே நேரத்தில் நம்ம தோமாவை குறித்து இன்னும் ஒரு சில பகுதிகளில் வாசிக்க முடியும். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு இடத்திலும், அதே நேரத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலும் நாம் இந்த தோமாவை குறித்து வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் தோமாவை குறித்து ஒரு விஷயம் வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து லாசரு வியாதியோடு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதான விஷயத்தை அறிந்து கொள்ளுகிறார். ஆனால் அவர் உடனடியாக அங்கே செல்லவில்லை. ஒரு 2 நாட்கள் அந்த இடத்திலேயே தங்கிவிட்டு, இப்பொழுது லாசருவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது இந்த தோமா ஒரு சில காரியத்தை சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதுக்கு முன்பதாக இயேசு சொல்லுகிற காரியம் இருக்கிறது, அதையும் சேர்த்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 14 - 16 வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடே கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவுக்கு, யூதேயா பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்கள் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஆகையினால இப்போது இந்த தோமா சொல்கிறாரு, இப்போ நம்ம மறுபடியும் அந்த பகுதிகளுக்கு தான் போக போகிறோம், வாங்க, அவர் தான் மரிக்க போகிறாரு, நாமும் அவரோட சேர்ந்து போய் மரிப்போம் என்று சொல்லுகிறதான விதத்திலே தோமா சொன்னதாக நமக்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான்.
ஏன் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பதாக சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், நீங்கள் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே தோமா இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வியை கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் போகிற இடமும் எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் போகிற இடத்துக்கான வழி எங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஓகே, அப்போது தோமாவை குறித்து இந்த சம்பவங்கள் தான் நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோமாவை குறித்து சீஷர்களுடைய பட்டியலிலே நாம் அவருடைய பெயரை வாசிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் அவரை குறித்து ஒரு 3 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, லாசருவை உயிரோடு எழுப்ப போகிற சம்பவத்திலே அவர் பேசுகிறதான காரியம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து அவர் எடுத்து கொள்ளப்படுதலை குறித்து, அதே நேரத்தில் அவர் போய் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறதை குறித்தும் பேசுகிறதான இடத்திலே தோமா இயேசுவை கேட்கிறதான கேள்வி இடம்பெற்றிருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அவரை நான் பார்த்து அவருடைய விழாவிலே கை போட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், அவர் உயிரோடு எழுந்தாருங்கிறத நம்புவேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர்களுக்கு கொடுத்த தரிசனம், கடற்கரையிலே கொடுத்த தரிசனத்தின் போது அவர்கள் மீன் பிடிக்க போயிருந்தார்கள். அந்த சம்பவத்திலே தோமாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போது தோமாவினுடைய பெயர், தோமாவை குறித்ததான விஷயங்கள் நம்ம இந்த யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் வாசிக்க முடிகிறது. அது லாசருவினுடைய சம்பவம், இயேசு கிறிஸ்து எடுத்து கொள்ளப்பட்டு அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறதான விஷயத்தில் நம்ம அவரை குறித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் 2 முறை தரிசனமான பொழுது இந்த தோமாவை குறித்து நம்ம வாசிக்க முடிகிறது. தோமா இந்தியாவின் அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் இந்தியாவின் அப்போஸ்தலனாக மதிக்கப்படுகிறார், கனப்படுத்தப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள மலபார் கடற்கரையில் இவர் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தினார். அங்கே அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் அவர்கள் அறியப்படுகிறார்கள். இப்போ எப்படி நம்ம லூத்தரை பின்பற்றுகிறதான கிறிஸ்தவர்கள், அவர்கள் லூத்தரன்ஸ் என்று அறியப்படுகிறார்கள். அதுபோல் இந்த தோமாவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் இன்றும் கூட இந்தியாவின் கேரள பகுதிகளிலே இருக்கிறார்கள். அவர்கள் தோமாவினுடைய ஃபாலோவர்ஸ் என்று சொல்லி அறியப்படுகிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அங்கே அவர் 7 ஆலயங்களை, அதாவது கூடி வருகிறதான கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருவதற்கான இடங்களை கட்டினார் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த காரியங்கள் தான் நமக்கு அவர் இந்தியாவில் உள்ள கேரள பகுதியிலே ஊழியம் செய்ததும், பிற்பாடு அவர் தமிழ்நாடு பகுதியிலே ஊழியம் செய்து தேவனுக்காக அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் ஈட்டியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்றதும் தான் நமக்கு சொல்லப்படுகிறதான சம்பவங்கள். கொஞ்சம் தெளிவாக தெரிந்த ஒரு வரலாற்று சம்பவங்களாக காணப்படுகிறது. மற்ற காரியங்கள் எல்லாம் அநேக கதைகளை சொல்லுகிறார்கள். அது எந்த அளவிற்கு சரியானது என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் வேதத்தில் நமக்கு ஒரு 4 இடங்களிலே அவருடைய பெயரும் 4 இடங்களிலே அவர் பேசினதான ஒரு சில சம்பவங்களும் இருக்கிறதை நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடிகிறது. அடுத்ததாக தோமாவிற்கு அடுத்ததாக யாருடைய பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆயக்காரனாகிய மத்தேயு. ஆயக்காரனாகிய மத்தேயு என்பவரை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மத்தேயு, இவர் குறித்து நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை படிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை படித்திருக்கிறோம். உங்களுக்கு அவரை குறித்து ஞாபகம் இருக்கிறதான விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். மத்தேயு
அவரை குறித்து என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தெரியும்? என்னென்ன காரியங்கள் வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது? டாக்ஸ் கலெக்டர். ஓகே, ஆயக்காரனாகிய மத்தேயு. ஓகே, ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். வேறு விஷயம் ஞாபகம் இல்லை மேம். அப்பப்போ கொஞ்சம் நோட்ஸையும் எடுத்து பாருங்கள், என்ன படிச்சிருக்கோம், என்ன எழுதி வச்சுருக்கோம். நம்ம வேதத்திலேயே மத்தேயுவெல்லாம் குறித்து ஒரு சில விஷயங்கள்லாம் வாசிக்க முடியும். நம்ம பெருசாக வேதத்திற்கு வெளியே இருந்து அதிக காரியங்களை தெரியாவிட்டாலும் நம்ம வேதத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம தெரிந்து வைத்திருக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எழுதியவர். இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, லேவி அப்படின்றத பார்க்குறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவருடைய தகப்பன் பெயர் அல்பேயு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவைகளில் பார்க்கும் பொழுது அவர் ஒரு வரி வசூல் செய்கிறவர். ஆயக்காரன் அப்படின்னு சொன்னால் வரி வசூல் செய்கிறவர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது இவர் வரி வசூல் எந்த ஊரில் இருந்து செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோமானால் கப்பர்நகூம் என்று சொல்லப்படுகிறதான பகுதியிலே இருக்கிற ஆயத்துறையிலிருந்து ஒரு ஆயக்காரனாக வரி வசூல் செய்கிறவராக செயல்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இவர் இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவராக இருந்தார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து அவருக்கு ஒரு விருந்து கொடுத்தார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இவர் ஒரு பெரிய விருந்தை இயேசுவுக்கு ஆயத்தம் பண்ணினார் அப்படின்றத நம்ம வாசிக்க முடிகிறது. மத்தேயு என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய பரிசு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். மத்தேயு என்பதற்கு தேவனுடைய பரிசு என்று பொருள். லேவி என்பதற்கு இணைப்பு என்று பொருள். இவருக்கு 2 பெயர் இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஒன்று அவருடைய பெயர் மத்தேயு, அவருக்கு இன்னொரு பெயர் லேவி அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஓகே, இவரும் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றும்படியாக அழைத்த பொழுது உடனடியாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சென்றார், அவருடைய ஊழியத்தை செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. பின்னாட்களிலே இவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுயசரிதையாக இந்த மத்தேயு என்று சொல்லப்படுகிறதான சுவிசேஷத்தை எழுதினார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக மத்தேயுவிற்கு அடுத்ததாக நம்ம பார்க்குற நபர் யார் அப்படின்னு சொன்னால் அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள்லேயே 2 பேர் யாக்கோபு என்ற பெயரில் இருக்கிறார்கள். ஒன்று செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, இன்னொன்று அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இந்த அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு இவரை குறித்து நம்ம வேதத்தில் எங்கேயும் வாசிப்பது இல்லை. வேறு எங்காவது இவரை குறித்து வாசிக்கிறோமா அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இவரை குறித்து வேறு எந்த சம்பவங்களும் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் மார்க் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே அங்கே சின்ன யாக்கோபு அப்படின்னு சொல்லி ஒருவரை குறித்து வாசிக்கிறோம். அந்த யாக்கோபு இந்த யாக்கோபு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது எப்படி அது ஒப்பிடுகிறார்கள், இவர்தான் அவர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவருக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கிறது போல தெரியவில்லை. அடுத்தது இன்னும் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இவர் மத்தேயுவினுடைய சகோதரனாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது மத்தேயுவினுடைய தகப்பனார் பெயர் அல்பேயு, இவருடைய தகப்பனார் பெயரும் அல்பேயு. ஆகையினால இவர்கள் சகோதரர்களாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று நம்ம பார்க்கும் பொழுது இப்போது அடுத்ததாக ஒரு பெயர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு என்று நம்ம மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இது இன்னொரு சீஷனுடைய பெயர். இவருடைய பெயர் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது
அங்கே இவருடைய பெயர் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இங்கே நம்ம பார்க்குறோம், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா. இந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம மத்தேயில உள்ள பெயர் பட்டியலையும், மார்க்கில் உள்ள பெயர் பட்டியல், அப்போஸ்தலரில் உள்ள பெயர் பட்டியல் இங்கெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இவர் அந்த ததேயு என்னப்பட்ட லெபேயு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு என்பவர்தான் இந்த யூதா அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது இந்த ததேயு என்பவருக்கு 3 பெயர்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இவர் யாக்கோபின் சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இவர் இந்த அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறவருடைய சகோதரனாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் ஒரு சில கேள்விகள் இருக்கிறது. இவர் ஒருவேளை மத்தேயுவினுடைய சகோதரனாகவோ அல்லது இந்த ததேயு எண்ணப்படுகிறவருடைய சகோதரனாகவோ இருந்திருப்பார் என்று சொன்னால் வேதமே அதை பதிவு செய்திருக்குமே, ஏன் பதிவு செய்யவில்லை என்று சொல்லப்படுகிற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களிலேயே 2 சகோதரர்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சீமோன் என்னப்பட்ட பேதுரு, அவன் சகோதரன் அந்திரேயா. செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இவர் ஒருவேளை மத்தேயுவினுடைய சகோதரனாகவோ அல்லது ததேயு என்னப்பட்ட யூதாவினுடைய சகோதரனாகவோ இருந்திருப்பார் என்று சொன்னால் அது அங்கேயே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ ஆனால் இங்கே யாக்கோபின் சகோதரனாகிய யூதா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்போ இவருடைய சகோதரனாக இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிற ஒரு கருத்து இருக்கிறதை ஒழிய, ஆனால் இவர் அவருடைய சகோதரன் என்று சொல்லுகிறதற்கு இல்லை. இப்போ மற்ற 2 சகோதரர்களையும் நம்ம பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் அவர்களுடைய பெயர் இருக்கிறதோ அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சகோதரன், அவன் சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினாலே இங்கே யாக்கோபின் சகோதரனாகிய யூதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த யூதாவினுடைய சகோதரனாய் இருந்த யாக்கோபு அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு தானா என்கிற கேள்விதான் எழும்புகிறது. ஆகையினாலே இவர் யாருடைய சகோதரன், யார், என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் தெரியவில்லை. ஆனால் இவருடைய பெயர் சீஷர்களுடைய பெயர் பட்டியலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தகப்பன் பெயர் அல்பேயு என்று சொல்லி நமக்கு தெரிந்திருக்கிறது. இவருக்கு இதை தவிர வேறு எந்த விஷயங்களும் நம்ம வேதத்திலே வாசிக்க முடிவதில்லை. ஆனால் அநேகர் மார்க் 15:40 சின்ன யாக்கோபு என்று சொல்லப்படுகிறதான நபரோடு இவரை இணைத்து சொல்லுகிறார்கள். ஆனால் அதுவும் எந்த அளவிற்கு சரியானது என்று நம்ம இவரோடு அவரை இணைத்து சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் எந்த பெயர் பட்டியலிலும் வேறு எந்த ஒரு குறிப்பும் இவரை குறித்து சொல்லப்படவும் இல்லை. வேறு எந்த சம்பவங்களையும் நாம் இவரை குறித்து வேதத்திலே வாசிக்க முடிவதும் இல்லை. இவரை குறித்து வரலாற்றிலோ அல்லது பாரம்பரியமாக திருச்சபைகளிலே சொல்லப்படுகிற விதத்திலோ நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், இவர் எகிப்தில் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்ததாக ஒரு பாரம்பரியம் சொல்லுகிறது. அதை சொல்லுகிறவர் யார் அப்படின்னு சொன்னால் ஆர்த்தடாக்ஸினுடைய வரலாற்றாசிரியர் நிகேபோரோஸ் அப்படின்றவர் சொல்லுகிறார். இவர் எகிப்தில் போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். அதுவும் ஆஸ்ட்ராக் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நகரத்தில் தேவனை குறித்து பேசியிருக்கிறார் அப்படின்றதாக சொல்லுகிறார்கள்.
இன்னொரு பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், இவர் எருசலேமில் பிரசங்கிக்கும் பொழுதே யூதர்களால் கல்லெறிந்து கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இவர் எகிப்தில் போய் ஆஸ்ட்ராக் அப்படின்ற ஒரு நகரத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அங்கே தான் மரித்தார் என்றும், அதே நேரத்தில் இவர் எருசலேமிலேயே யூதர்களால் கல்லெறிந்து கொல்லப்பட்டார் என்றும் பாரம்பரியங்கள் சொல்லுகிறது. இதை தவிர இவரை குறித்து எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் நாம் வேதத்திலே வாசிக்க முடியாது. அடுத்த நபராக நாம் பார்ப்பது ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு. ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு. ததேயு என்பவருக்கு லெபேயு என்று சொல்லுகிற ஒரு பெயர் இருக்கிறது. நாம் லூக்கா சுவிசேஷத்திலே இப்பொழுது வாசித்ததின்படி பார்க்கும் பொழுது இவருக்கு யூதா என்று சொல்லப்படுகிற இன்னொரு பெயரும் இருக்கிறது. இவர் யாக்கோபின் சகோதரனாக அறியப்படுகிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இவரை குறித்து இன்னும் வேறு ஏதாவது விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னா, இங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அவரை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஸ்காரியோ தள்ளாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இந்த ஒரு கேள்விதான் அவர் கேட்டதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அவர்களுடைய சீஷர்களில் யூதா அப்படின்னு சொல்லி அறியப்பட்டவர் இவர் அப்படின்றத நம்ம லூக்கா சுவிசேஷத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது இவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி இருந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இந்த கேள்வியை தான் இந்த ததேயு என்னப்பட்ட லெபேயு யூதா என்பவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்டதாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்க முடிகிறது. இதை தவிர இவரை குறித்தும் நாம் வேதத்திலே இவரை குறித்து வேறு எந்த விஷயங்களையும் வாசிக்க முடிவது இல்லை. இவருக்கு ததேயு, லெபேயு, யூதா என்று சொல்லி 3 பெயர்கள் இருக்கிறது. இவர் யாக்கோபின் சகோதரனாக அறியப்படுகிறார். இவர் இயேசுவினிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்றது தான் அவர் இயேசுவினிடத்திலே கேட்ட ஒரு கேள்வி அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இவருக்கு அடுத்ததாக உள்ள நபர்களை குறித்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். 2 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்தும் ஒரு சில காரியங்கள் தான் நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த லெபேயு என்பவர் எங்கே போய் தேவனுடைய ஊழியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாரம்பரியங்களின்படி, திருச்சபைகள் சொல்லுகிறதின்படி அல்லது இதற்கு முன்பதாக இருந்தவர்கள் சொல்லுகிறதின்படி நம்ம பார்க்கும் பொழுது, இப்பொழுது நவீனமாக இப்பொழுது இந்த காலத்திலே துருக்கி என்று சொல்லப்படுகிறதான இடத்துல தான் இவர் போய் ஊழியத்தை செய்து அங்கே ஒரு சபையை நிறுவினார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அவர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு சபையை நிறுவி காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அவரை கட்டையால் அடிக்கிறார்கள், கோடாரியால் வெட்டுகிறார்கள். பிற்பாடு அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் பாரம்பரியம் சொல்லுகிறதான ஒரு விஷயம். இதை தவிர இவரை குறித்தும் பெரிய விஷயங்கள் எதுவும் நமக்கு சொல்லப்படவில்லை. பாரம்பரியங்கள் சொல்லுகிற விஷயமாக இந்த ததேயு, லெபேயு என்பவரை குறித்து நம்ம பார்க்கிறது என்னவென்று சொன்னால், இவர் நவீன காலத்திலே துருக்கி என்று சொல்லப்படுகிறதான இடத்தில் போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து சபையை நிறுவுகிறார். அநேகரை தேவனுக்கு நேராக நடத்துகிறார். அப்படி செய்து கொண்டிருந்ததான நாட்களிலே அவரை அடிக்கிறார்கள்,
கோடாரியால் வெட்டுகிறார்கள், பிற்பாடு சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. வருகிற நாட்களிலே இன்னும் காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுவோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ளே வளரவும், உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ளவும் அறிந்து கொள்ளவும், நாங்கள் உம்மிலே பலப்பட்டவர்களாய் நிற்கவும், உம்மிலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கவும், உமக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் இருக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுங்க. நாங்கள் இன்னும் உம்மை அறிந்து, இன்னும் உம்மை நேசித்து, இன்னும் உமக்காய் அதிகமாய் அப்பா வாழ, உம்மையே பற்றி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.